வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சண்டே விலாக் தான். இப்போ நாங்கள் வந்து சைதாப்பேட்டை போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கிட்டு வரலான்னு. மார்க்கெட்டுக்கு வந்து மீன் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்துலேயும் வாங்கிடுவோம் முடிஞ்சா. இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து காய், பழம், அப்புறம் வந்து மளிகை ஜாமான் கடை எல்லாமே மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதை தாண்டி உள்ளே போனால் தான் வந்து மீன் மார்க்கெட் வரும். எப்போதும் வந்து 5 மணி 6 மணிக்கே மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா அப்போ போனால் கூட்டம் இருக்காது. இல்லாட்டி நமக்கு கூட்டம் வந்துடும் லேட்டாக போனாக்க. இந்த தடவை நாங்கள் காலைல எந்திரிச்சது 7:30க்கு தான். அதுக்கப்புறம் தான் காஃபி குடிச்சிட்டு 2 பேரும் போனோம். 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு போகவே. அப்போ ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. உள்ளே போய் நுழைஞ்ச உடனே வந்து சிக்கன் மட்டன் தான் போட்டிருப்பாங்க மார்க்கெட்டு ஒரு ரோ ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிஷ்ஷு, மீன், நண்டு, இறாலு எல்லாமே போட்டிருப்பாங்க. நாங்கள் எப்போதும் வாங்குற இடத்துல இந்த தடவை மீன் வாங்கலை. 2-3 இடம் பார்த்தோம் சுற்றி. அதுக்கப்புறம் ஒரு இந்த அக்காட்ட தான் வந்து நாங்கள் மீன் வாங்கினோம். இந்த அக்கா எல்லா வெரைட்டியான மீனும் வச்சுருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன மீன் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம், கேட்டுக்கிட்டு இருந்தோம். ரேட்டெல்லாம் என்ன ரேட்டு, எந்தெந்த மீன் என்ன ரேட்டுன்னு கேட்டுக்கிட்டு போயிட்டு பக்கத்து கடையில் ஒரு அக்கா வந்து விரால் மீன் வச்சுருந்தாங்க. அந்த விரால் மீனை பார்க்கவும் சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அது உயிரோடையே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து காணாங்கழுத்த மீனுன்னு சொன்னாங்க அது பேர். அந்த மீன் வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு சைடு வந்துட்டோம். அங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லைனில் நின்று தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்குது கருவாடு ஃபுல்லாக, அந்த ரோ ஃபுல்லாக, அந்த லைன் ஃபுல்லாக கருவாடு தான் போட்டிருந்தாங்க. எல்லா வெரைட்டி கருவாடுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா வெளியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் மீன் க்ளீன் பண்ணுற வரைக்கும். மீன் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரையிலே வந்து தக்காளி விற்றாங்க. சரி குழம்புக்கு வந்து தக்காளியும் வாங்கிட்டு பைக்கை முன்னாடியே தான் விட்டுருந்தோம். இங்கே மார்க்கெட் வரைக்கும் கொண்டுட்டு வரல. டிராஃபிக்காக இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்தில் வெளியிலே போட்டுட்டோம். அது வரைக்கும் நடந்து போகிறோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நாங்களும் வந்து கருவாடு வாங்கியிருந்தோம். 2 கருவாடு வாங்கினோம். 100 கிராம் 2 கருவாடு வாங்கியிருந்தோம். நெத்திலி கருவாடும் அதுக்கப்புறம் வந்து பாறை கருவாடும் வாங்கியிருந்தோம். அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன கருவாடு வாங்கினா குழம்புக்கு நல்லா இருக்கும்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு கருவாடு அத்தைகிட்ட கொடுத்தேன். அத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே அந்த கசடு இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு டப்பால போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லாட்டி ஸ்மெல்லு வரும். அதனால கொஞ்சமாக தான் வாங்கினோம். கருவாடு எப்போதும் வேஸ்ட் ஆயிரும் இல்லாட்டி. அதுக்கப்புறம் வந்து புளி ஊற வச்சுட்டேன். மீன் குழம்பு செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டேன். நான் வந்து எப்போதும் மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து நிறையா தான் சேர்த்துப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் கழுவுனோம்னா கொஞ்சம் புளியும் ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு கரைச்சி வைக்கவும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். இது பேர் காணாங்கழுத்த மீனுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மீன்ல நிறைய செனை இருந்துச்சு. அந்த செனைன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது வந்து எல்லா மீன்லையுமே இருந்துச்சு. ஒவ்வொரு மீன்லையுமே க்ளீன் பண்ணையில அது வந்துச்சு. அதை வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம். குழம்புல கடைசியாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு மீனை நல்லா வந்து உரசி கழுவலாம்னு சொல்லிட்டு கல் உப்பு போட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா உரசி கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எப்போதும் நாங்க வாங்கினோம்னா வந்து சீலா மீன் வாங்குவோம், இல்லாட்டி பாறை மீன், அப்படி இல்லாட்டி சங்கரா மீன் அதிகமா வாங்குவோம். இந்த மாதிரி வித்தியாசமாலாம் வாங்க மாட்டோம். இந்த தடவை சரி வேற வித்தியாசமான வாங்கி பார்ப்போம், ஒரே மாதிரி மீன் வாங்க வேணாம் அப்படின்ட்டு வேற மீன் மாத்தி வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு மண் சட்டியா இருந்தா நல்லா உரசுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல கொஞ்சம் உரச கஷ்டமா இருந்துச்சு. லைட்டா உரசிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீனை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சோடனே வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா 2-3 தடவை வந்து கரைச்சி அதோட தண்ணியை வந்து எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் கரைக்கையிலே நல்லா கொழப்பாக தான் புளி வரும். எனக்கு மீன் குழம்புனா கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே புளிப்பாக இருந்தால் தான் எனக்கு மீன் குழம்பு வச்சா எனக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். புளி நல்லா கரைச்ச பிறகு வந்து கொஞ்சம் புளி தண்ணியோட மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு வந்து மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கேன். அதோட நான் வந்து இந்த கணக்காலாம் கரெக்டாக போட மாட்டேன். என்னோட கண்ணுக்கு எப்படி வந்து அந்த டெக்ஸ்டர் குழம்பு வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல தான் போடுவேன். கரெக்டாக அளந்தெல்லாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதோட. அது வந்து தனி மிளகாத்தூள், இது தனியாக மல்லித்தூள் அரைச்சது. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மீன் அலசையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உரசி தான் அலசிருக்கோம். இது கடைசியாக உப்பு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதோட வந்து இந்த தக்காளியை வந்து ஊற்றிடுவேன். இந்த தக்காளியோடையே வந்து நான் இன்னொன்றும் சேர்த்துப்பேன். அது வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துப்பேன். பச்சை கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோட சேர்த்து அரைச்சி ஃபஸ்ட்டே புளி கரைச்சலோட இதையும் சேர்த்து குழம்பு வந்து நான் கொதிக்க விட்டுருவேன் நல்லா. கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். அது போக கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மீன் குழம்புக்கு, அதுலேயும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஏன்னா நான் கொத்தமல்லி போட்டு சேர்த்து அரைச்சதுனால கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதோட வந்து கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு
அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் குழம்ப வந்து கொதிக்க விட்டுருவேன். நான் வந்து எப்போதும் மீன் குழம்பு வந்து கடைசியாக தான் தாளித்து அதில் போடுவேன். ஃபஸ்ட்டே தாளிக்க மாட்டேன், இடையிலையும் தாளிக்க மாட்டேன். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சோன்னா கடைசியாக தான் அதில் தாளித்து போடுவேன். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை வந்து பிரித்து வச்சுருந்தேன், குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியான்னு. அதில் வந்து குழம்புக்கு உள்ளதை மட்டும் இப்போ குழம்புல நல்லா கெட்டியாக வந்துருச்சு குழம்பு. நல்லா கொதிக்கணும் மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும் அதில். அதுக்கப்புறம் வந்து நான் மீன் குழம்புக்கு எப்போதுமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். எனக்கு இல்லாட்டி அந்த மீன் குழம்பு வச்ச மாதிரியே எனக்கு தோணாது. நான் சின்ன வயசு மீன்ஸ் எனக்கு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். குழம்புக்கு தேவையான தேங்காவை வந்து எடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன். நான் அந்த தேங்காவில் வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சி நல்லா குழம்பு மீன் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஊற்றிடுவேன். கடைசியாக தான் ஊற்றுவேன். சில டைம் வந்து ஃபஸ்ட்டு குழம்பு கரைக்கையிலே இந்த தேங்காவை அரைச்சி ஊற்றிடுவேன். அது ஒவ்வொரு டைம் மாறும். நான் வைக்கிறதுபடி வச்சேன்னா ஒரு டைம் மாறும். இப்போ கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மீன் வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் அதிலே கிடைக்கணும். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே மீன் போட்டுட்டேன். ஆனால் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லன்னா ஃபஸ்ட்டே தேங்காய் கரைச்சி ஊற்றிடுவேன். அந்த புளி கரைக்கையிலேயே தக்காளி அரைச்சி சேர்க்கையிலேயே அந்த தக்காளியோடைய தேங்காவையும் போட்டு அரைச்சி தான் ஊற்றுவேன். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை சிம்மிலே வச்சுட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து வெந்தயம், பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. அத்தை நறுக்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதங்கினோன்னா கலர் சேஞ்ச் ஆனோன்னா அந்த குழம்பு சிம்மில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் எடுத்து ஊற்றிடுவேன். அவ்வளோதான். இது போட்டும் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக கொதி வர வரைக்கும் கொஞ்சம் சிம்மிலே வச்சுருக்கேன் குழம்ப. அதுக்கப்புறம் தான் வந்து ஆஃப் பண்ணுவேன். அடுத்தது வந்து மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலா முன்னாடியே இதை போட்டு வச்சுட்டேன். ஆனால் வீடியோ எடிட் பண்ணையில் வந்து குழம்பு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுப்பேன். எந்த வறுவல்னாலும் நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்பேன். மீனுக்கும் சேர்த்துப்பேன், சிக்கனுக்கும் சேர்த்துப்பேன். மஞ்சத்தூள் வந்து மீன் அலசையிலையும் போட்டிருப்போம். ஆனால் எனக்கு பத்தலை. மீன் பார்க்குறப்ப அது கலர் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருப்பேன். அப்புறம் என்னாச்சு, லெமன் வந்து இந்த மாதிரி கோடையில் வந்து வறுக்கையில் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிப்பேன். சிக்கனாக இருக்கட்டும் எதுலையா இருந்தாலும். பட் இதில் இன்னைக்கு லெமன் வந்து வாங்கவும் மறந்துட்டேன், வீட்லேயும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து புளியை மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக இதுக்குன்னு ஊற வச்சேன், வறுவலுக்குன்னு. அந்த புளியை ஊற வச்சுட்டு இதில் வந்து அதை கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு இதில் ஊற்றினோம்னா கொஞ்சம் புளிப்பு லைட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஊற்றிட்டேன் இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல. சரி, மறுபடியும் போய் வாங்குறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு புளியை ஊற வச்சு அதில் ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா பெசரிட்டேன். மீனை பெசரி ஊற வச்சுட்டேன். இதை பெசரி ஊற வச்ச பிறகுதான் குழம்பு வந்து ரெடி பண்ணேன். அது வரைக்கும் இது ஊறிடுச்சுன்னா நல்லா அதுக்கப்புறம் வறுக்கலாம்.
இது நல்லா ஊறுன உடனே அதுக்கப்புறம் வந்து தோசை கல்ல தான் இன்னைக்கு மீன் வறுத்துருக்கேன். சில டைம் வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துருவேன். எண்ணெய் சட்டியில வந்து கடாயில வச்சுட்டு எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, சிம்லயே வச்சு கொஞ்ச நேரம் செய்வோம். தோசை கல்லையே செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு தோசை கல்லையே வந்து மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் வந்து கொஞ்சம் அந்த பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அடியில தோசை கல்லோட. இந்த மீனை ரொம்ப நேரமா வந்து சிம்மிலே தான் வச்சு வேக வச்சு எடுத்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மீனை வந்து ஒரு 4-5 இது ஃபர்ஸ்ட் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 இது வச்சு வேக வச்சு எடுத்தோம். இந்த மீன் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கையிலேயே சைடுல வந்து அரிசியும் வச்சு கொதிக்க வச்சாச்சு. ஏன்னா சாதத்தையும் மறந்தாச்சு. அப்புறம் கடைசியா தான் சாதம் வச்சுக்கிட்டோம். சாதம் வச்சுக்கிட்டு இருக்கையிலேயே அத்தை ஒரு சைடு வந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று தான் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாவு அரைக்கிற வீடியோ. இன்னைக்கும் ஒரு செட்டு போட்டு அரைச்சாங்க. அன்னன்னைக்கு அரைச்சிருவாங்க. அத்தை வந்து அலுப்புப்பட மாட்டாங்க மாவு அரைக்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி மக்களே, நன்றி. பாய் பாய்.